கருணாசலனோட பேட்டி ஒன்று பார்த்தேன். அதாவது அவர் தொகுதியில் மொத்தம் 2,00,000 பேர் இருக்காங்களாமா. அதில் பார்த்தீங்கன்னா 75,000 பேர் தான் அவர் ஓட்டு போட்டாங்களாமா. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபோன் பண்ணி அவர் திட்டுறவங்களா இருக்கட்டும், அவருக்கு எதிராக பேசுகிறவங்க, அவதூறு பரப்புறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த 2,00,000 பேர் யார் அவங்களோட தொகுதியில் இருக்கிற மொத்த வாக்காளர் எண்ணிக்கையில் 2,80,000 பேரில் 2,00,000 பேர் ஓட்டு போடாமல் இருக்காங்களோ அவங்க தான் ஃபோன் பண்ணி இப்போ அவதூறு பரப்புறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வாதத்தை கருணாசலன் வைக்கிறார். சரி, அப்படி அவருக்கு எதிராக இருக்கிற டிஎம்கேவாக இருக்கட்டும், அதே மாதிரி எல்லாருமே இப்படி ஃபோன் பண்ணுறாங்கன்னே நம்ம வச்சுக்கோமே. ஆனால் அப்படி ஃபோன் பண்ணுறவங்களில் ஒரு 10 பேர் ஃபோன் பண்ணுறாங்கன்னா ஒரு 2 பேர் கூட அவங்க தொகுதியில் அவருக்கு ஓட்டு போட்டவங்க ஃபோன் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு கொஷின் வருதில்ல. இந்த மாதிரிலாம் கேவலமான லாஜிக்கெலாம் நம்ம யோசிக்கவே கூடாது. ஃபஸ்ட்டு ஒரு விஷயம், ஒரு தொகுதி உங்களை தேர்ந்தெடுக்குது அப்படின்னா போட்டவங்க போடாதவங்க எல்லாத்துக்குமே சேர்ந்து உழைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சட்டமன்ற தொகுதியில் ஒரு சட்டமன்ற வேட்பாளர் ஜெயிச்சு வரார். அதெல்லாம் புரிஞ்சிக்காம இது பார்த்தீங்கன்னா எனக்கு ஓட்டு போடாதவங்க எனக்கு கேள்வி கேட்கக்கூடாதுன்னு எந்த தலைவனும் இது வரைக்கும் நான் பேசி கேள்விப்பட்டதே கிடையாது. ஓட்டு போடாதவன் கேள்வி கேட்கக்கூடாதுன்னா அது என்ன திரும்ப சட்டம்? அது முதல்ல வாக்குச்சாவடிக்கே போய் ஓட்டு போடாதவன் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு மட்டும்தான் சட்டம் இருக்கே தவிர, அது கூட உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு, அவ்வளோதானே தவிர ஜெயிச்சவனுக்கு ஓட்டு போடாதவங்க கேள்வி கேட்கக்கூடாதுன்னு எந்த வித சட்டமும் சொன்னதாக சரித்திரமே கேள்விப்பட்டது கிடையாது. அப்படி ஒரு ஜனநாயகத்தை நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே கிடையாது. இன்னும் எந்த புத்தகத்தில் படித்தான்னு எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு சத்தியமே எனக்கு புரியல. அதே மாதிரி அப்புறம் மக்களை தப்பாக பேசுகிற, அதாவது அவதூறு பரப்புறவங்க எல்லாருமே மக்களாகவே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி அதில் மக்கள் இருக்க மாட்டாங்கன்னு நம்மளால் சொல்ல முடியாது. ரொம்ப நிறைய பேர் இருக்காங்க. எப்படி மக்கள் தைரியமாக எம்எல்ஏ ஃபோன் பண்ணி திட்டிடுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மக்கள் எல்லாத்துக்குமே தயாராகவே இருக்காங்க. மீடியாவுக்கு முன்னாடி மைக்கை கொண்டு நிறுத்துறாங்க. மக்கள் அசிங்கமாக கேட்குறாங்க. எல்லாத்தையுமே ஏன் கேட்குறாங்க அப்படின்னா அவங்களோட ஆதங்கம் அப்படி. ஏன்னா இப்போ ஜெயிச்சிருக்க அதிமுகவோட ஆட்சியில் கிட்டத்தட்ட 2.5 கோடி ஓட்டு வாங்கியிருக்காங்க. அந்த 2.5 கோடி ஓட்டில் 1 கோடி ஓட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பெண்களோட ஓட்டு. அந்த 1 கோடி ஓட்டில் உங்களோட தொகுதியில் நீங்கள் ஜெயிச்ச 79,000 ஓட்டில் கண்டிப்பாக மினிமம் 30,000 ஓட்டாச்சும் இருக்கும். அந்த 30,000 ஓட்டில் இருக்கிற பொண்ணுங்க உங்களுக்கு சத்தியமாக கேள்வி கேட்க மாட்டாங்களா அப்படின்னு மட்டும் யோசிச்சு பாருங்கள். உங்களோட தெருவில் இறங்கி நீங்கள் பாருங்கள். உங்களோட தொகுதியில் 2,80,000 பேர் இருக்காங்களே, அதில் ஏதோ ஒரு வீட்டுக்கு முன்னாடி நீங்கள் போய் நின்று பாருங்கள், நான் செஞ்சது கரெக்டாக அப்படின்னு அவங்க கேளுங்க. ஒரு 10 வீட்டில் கேளுங்க. ரொம்ப ரொம்ப ரேண்டமாக கேட்டு பாருங்கள். அவங்க கரெக்டுன்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் எடுத்த டெசிஷன் கரெக்டு, அப்படி தப்புன்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் எடுத்த டெசிஷன் தப்பு. அவ்வளோதான், தப்புன்னு நான் சொல்கிறேன், அவ்வளோதான். அதுக்கப்புறமேட்டு அதுக்கு என்ன அவங்க பதில் சொல்லணும் அப்படிங்கிறத மக்களும் வரப்போகிற எல்லா விஷயத்துலையும் மக்கள் பார்த்துக்குவாங்க. மக்கள் தெளிவாகிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். அதனால தான் கேள்விகள் அதிகமாகுது. மக்கள் தெளிவானதுனால தலைவர்களுடைய வார்த்தைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா குழப்பமாக இருக்குது. ஏன்னா அவங்க தெளிவாக இருக்கனால அவங்ககிட்ட பேச முடியல, பேசுனா பதில் சொல்ல முடியல. பதில் சொன்னால் திருப்பி கேள்வி கேட்குறாங்க, அந்த கேள்விக்கு பதில் கிடையாது. அதனால ஒதுங்கி போயிடுறது, அவ்வளோதான். ஸோ மக்களை குறை சொன்ன எந்த தலைவரும் பெரிய ஆளானது கிடையாது. அதே மாதிரி மக்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிக்காத எந்த தலைவரும் பெரிய ஆளானதே கிடையாது. தயவு செஞ்சு இதுக்கு முன்னாடி இருக்கிற பல பேரை கேட்டு பாருங்கள், பொது சேவைன்னு என்னென்னு தெரிஞ்சு பாருங்கள். தயவு செஞ்சு இந்த மாதிரி மக்களை பற்றி தவறாக சொல்கிறப்போ பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மேலே இருக்கிற மதிப்பு போயிடும். ஏன்னா ஒரு காமெடி ஆக்டராக நீங்கள் இப்போ கட்டி கொடுத்த பள்ளிக்கூடம் வரைக்குமே மக்கள் உங்களை ஃபோக்கஸ் பண்ணி நல்லா மதிப்பு கொடுத்துருந்தாங்க. அந்த மதிப்பு எல்லாத்தையும் கெடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கிறத உண்மை. நீங்களே கெடுத்துக்கிட்டீங்க. அதுக்கப்புறமே நீங்களே பார்த்திங்கன்னா மக்களை மறுபடியும் தப்பாக சொன்னீங்க அப்படின்னா இன்னும் பேர் கெட்டு போயிடும். கருணாஸ் அப்படிங்கிற நடிகனுக்கு மரியாதை கூட சுத்தமாக இழந்துருவீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. யோசிச்சு பாருங்கண்ணே. தயவு செஞ்சு உங்களோட தொகுதிக்கு போய் மக்கள்கிட்ட போய் பாருங்கள், பார்த்துட்டு பேசுங்க. ஏன் இந்த டெசிஷன் எடுத்தேன் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லி புரிய வைக்க முயற்சி பண்ணுங்கள். அந்த டெசிஷன் வேலிடாக இருந்தால் மக்கள் ஏற்றுக்குவாங்க. இல்லைனா அதுக்கப்புறம் வரதை நீங்கள் காலம் தான் பதில் சொல்லும். எல்லாருமே அரசியல்வாதி என்ன சொல்கிறாங்கன்னா காலம் பதில் சொல்லும். ஏன்னா இப்போ தான் நாங்கள் ஆட்சி அமைச்சிருக்கோம், நல்லா பண்ணுவோம், நல்லா பெருசாக பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அப்போ எப்படி உங்களுக்கு காலம் பதில் சொல்லுமோ அதே மாதிரி உங்களுக்கும் மக்கள் மத்தியிலேருந்து காலம் பதில் சொல்லும்.